எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, இந்த அமாவாசை முடிச்சும் அந்த 3ஆம் பிறை தரிசனம் பார்த்தா ரொம்ப நல்லது. நார்மலாகவே முஸ்லீம்ஸ் பார்த்துக்கங்களேன், அவங்கலாம் என்ன செய்வாங்க, அந்த பிறை பார்த்து தான் அந்த நோன்பே எடுப்பாங்க. அது அவங்களுடைய இதில் பிறை பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அவங்களுக்கு. அதேமாரி நம்மளும் 3ஆம் பிறை தரிசனம் பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த 4ஆம் பிறை தரிசனம் பார்த்துட்டாங்களா, ஐயோ நாய்ப்பட்ட பாடுப்பா இன்னைக்கு 4ஆம் பிறை, எனக்கு எப்போதுமே இந்த 4ஆம் பிறை தரிசனம் தான் கிடைக்கும் அப்படின்னா, அதெல்லாம் அப்படியெல்லாம் புலம்ப வேண்டியதில்லை. 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திர தரிசனம்ங்கிறது நம்ம இப்போ பார்த்தீங்க, சிவனை எடுத்துக்கோங்களேன். அவர் 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 தலையில் என்ன வச்சுருப்பார், அந்த சந்திர பிறை பிறை சூடிய சிவனை நம்ம பார்க்குறோம். அவர் தலையில் அந்த பிறை இருக்கும். அதை பார்த்தா நம்மளுடைய சிவபெருமானுடைய ஒரு பகுதியை பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் 3ஆம் பிறை தரிசனம் செய்வாங்க. இதில் என்ன செய்யணும், அன்றைக்கி 3ஆம் பிறை தரிசனம் பார்த்துட்டு கையில் ஒரு காயின் வச்சுக்கிட்டு வேண்டிக்கலாம். நம்மளுக்கு பண தேவைகள் இருந்தால், எனக்கு நிறைய பணம் வருதுன்னா அந்த சந்திரனை பார்த்துட்டே ஓம் சந்திராய நமகன்னு சொல்லலாம். சிம்பிளாக தெரியாதவங்க ஓம் ஸ்ரீ சந்திராய நமகன்னு சொல்லலாம். இல்லாட்டி ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக சொல்லலாம். சந்திரசேகராய சொல்லலாம். சந்திரசேகராய சொல்லலாம். இல்லாட்டி சந்திர மௌலீஸ்வராய. இதுமாரி சந்திரனுடைய அந்த நாமங்களை உச்சரிச்சுட்டு இந்த கையில் வச்சுருந்த காசை வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு நல்லா அதாவது வசதிகள் பெருகணும், பணம் பெருகணும், செல்வம் பெருகணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு அந்த 3ஆம் பிறையில் அந்த சந்திரனை பார்த்துட்டு வெளியில் நின்று வானத்தை பார்த்து அந்த கையில் வச்சுட்டு அந்த காசை எடுத்து கொண்டாந்து நம்ம கேஷ் பேக்ஸில் வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக பண வரவு, பணம் இருக்கிற பணமும் செலவழியாது, நகையெல்லாம் அடகு கிடையாது. அந்த மாதிரி மாதம் வர அந்த சந்திர தரிசனத்தை பண்ணிக்கிட்டே 3ஆம் பிறையில் வர அந்த சந்திர தரிசனத்தை நிச்சயமாக இந்த சின்ன மந்திரம் தான். சந்திர மௌலீஸ்வராய நமக, சந்திரசேகராய, சந்திரசூடாய நமக, ரவிச்சந்திராய நமக எல்லாம் சொல்லலாம். சொல்லிட்டு அதேமாரி அதோடு இல்லாமல் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அதாவது சந்திர தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் நம்மளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை ஜெபிக்க இன்னொன்று என்னன்னாக்கா, நம்மளுடைய மனசு ஒரு அமைதி, ஒரு நிம்மதி எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தில் இருக்குது. 3ஆம் பிறை தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே நல்லா இருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் கையில் காயின் வச்சுட்டு வேண்டிக்கலாம். அந்த நிச்சயமாக அந்த சின்ன மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு 108 முறை சொன்னீங்கன்னா இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறையில் நீங்கள் சந்திர தரிசனம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியது, ஒரு வலிமையான ஒரு மந்திரம். சிவனை வழிபட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.